ரத்தம் கொடுங்கள், நான் சுதந்திரம் தருகிறேன் என்ற பேச்சு ஒவ்வொரு இந்திய இளைஞர்களிடமும் சுதந்திர உணர்வை தட்டி எழுப்பியது. இந்த வீர வசனத்தின் சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். வங்கத்தில் புகழ்பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்த ஜானகிநாத் போஸ் பிரபாவதி தேவி தம்பதியின் 9வது குழந்தையாக பிறந்த சுபாஷ் சந்திர போஸ் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை விட 8 வயது இளையவர். இவர் சிறு வயதிலிருந்தே விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்தும் வந்தார். லண்டனுக்கு சென்று ICS படிப்பை பயின்று முதல் வகுப்பில் தேறினார் சுபாஷ் சந்திர போஸ். ICS என்றால் இந்தியாவின் IAS எனப்படும் படிப்பை போன்றது. ஆனால் வெள்ளையர் ஆட்சியில் கலெக்டராக வேலை பார்க்க பிடிக்காமல் ICS பட்டத்தை வாங்காமலேயே இந்தியா திரும்பினார் நேதாஜி. தாயகம் வந்த சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரசின் கொள்கைகளில் பிடிப்பு ஏற்பட்டு CR தாஸ் மூலம் அக்கட்சியில் இணைந்தார். அதன் பின்னர் சுபாஷ் சந்திர போஸும் ஜவஹர்லால் நேருவும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். பின்னர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட சுபாஷ் சந்திர போஸ் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். பின்னர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அவர் கடந்த 1938ஆம் ஆண்டில் ஹரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது பேசிய சுபாஷ் சந்திர போஸ், சட்டமன்றங்களை கைப்பற்றினால் மட்டும் போதாது, ஆங்கிலேயர்களை வெளியேற்ற தீவிரமாக போராட வேண்டும் என்று வீர உரை நிகழ்த்தினார். வெள்ளையர்களுக்கு எதிராக தீவிரமாக போராடி கொண்டிருந்த சுபாஷ் சந்திர போஸின் புகழ் நாடெங்கும் பரவ தொடங்கியது. அவரை இந்திய மக்கள் நேதாஜி என்று அன்புடன் அழைத்தனர். நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். இந்தியாவின் விடுதலைக்காக செக்கோஸ்லோவாக்கியா, போலாந்து, ஹங்கேரி, இத்தாலி, ஜெர்மனி, ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்த நேதாஜிக்கு ஆஸ்திரியாவைச் சேர்ந்த எமிலி என்பவரின் அறிமுகம் கிடைத்தது. இவர்களின் சந்திப்பு பிறகு காதலாக மலர்ந்தது. 1937ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 1942ஆம் ஆண்டு அனிதா போஸ் என்ற மகளும் பிறந்தார். 1928ஆம் ஆண்டு காந்தியின் தலைமையில் தொடங்கிய காங்கிரஸ் மாநாட்டில் சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியின் முடிவை தவறு என நேதாஜி எதிர்த்து கூறினார். இதனால் காந்திக்கும் நேதாஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. மிதவாதத்துக்கு எதிரான நேதாஜியின் நடவடிக்கைகள் காங்கிரஸ் தலைவர்கள் சிலருக்கு பிடிக்கவில்லை, குறிப்பாக காந்திக்கு பிடிக்கவில்லை. இந்த நிலையில் 1939ஆம் ஆண்டு மீண்டும் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடப் போவதாக சுபாஷ் சந்திர போஸ் அறிவித்தார். அவரை எதிர்த்து பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார் காந்தி. கடும் போட்டிக்கிடையே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெற்றி பெற்றார். சீதாராமையாவின் தோல்வி தனக்கு பெரிய இழப்பு என்று வெளிப்படையாகவே அறிவித்தார் காந்தி. மேலும் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். இதனால் வேதனையடைந்த நேதாஜி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். ஆயினும் காங்கிரசுடன் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ஃபார்வர்ட் பிளாக் என்ற அமைப்பை உருவாக்கினார். அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்றுக் கொண்டனர். 2வது உலகப் போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை கோரியது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இதன் காரணமாக 1940ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நேதாஜியை சிறையில் அடைத்தது பிரிட்டிஷ் அரசு. உலகப் போரின் ஆரம்பத்தில் பிரிட்டிஷ் படைகளுக்கு தோல்வியை ஏற்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பிரிட்டன் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார். அதற்கு சிறையிலிருந்து வெளியே வர வேண்டும் என கருதிய சுபாஷ் நவம்பரில் உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். நேதாஜியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரிய பிரளயமே ஏற்படும் என்பதை பிரிட்டிஷ் அரசு அறிந்திருந்தது. எனவே உண்ணாவிரதத்தை கைவிட நேதாஜியிடம் சிறை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை மறுத்த நேதாஜி உண்ணாவிரதத்தை தீவிரப்படுத்தினார். இதனால் அவரது உடல்நிலை மோசமடைந்தது. பின்னர் வேறு வழியின்றி நேதாஜியை விடுதலை செய்தது பிரிட்டிஷ் அரசு. எப்படியும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என நேதாஜி தீர்மானித்தார். வெளிநாடு செல்ல உதவுவதாக அவரது நண்பர்கள் சிலர் வாக்களித்தனர். 1941ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி மாறு வேடத்தில் தப்பிச் சென்றார் சுபாஷ் சந்திர போஸ். பின்னர் ஒரு காரில் கல்கத்தாவிலிருந்து 40 மைல் தூரத்தில் உள்ள ரயில் நிலையத்திற்கு சென்றார்.
சாயாதீன் என்ற பெயரில் ரயிலில் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்தார். அதே மாதம் 17ஆம் தேதி தற்போது பாகிஸ்தானில் உள்ள பெஷாவர் நகருக்கு சென்றடைந்தார் நேதாஜி. அங்கே அவருக்காக காத்திருந்த நண்பர்கள் சிலர் காரில் அழைத்து சென்றார்கள். 3 நாள் கழித்து மீண்டும் மாறுவேடம் அணிந்து நேதாஜி ஒரு காரில் பயணமானார். ரகம் கான் என்ற நண்பருடன் சென்றார். மறுநாள் காலை இந்தியாவின் எல்லையை கடந்து ஒரு கிராமத்தை அடைந்தார்கள். அன்று இரவு ஒரு மசூதியில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் எழுந்ததும் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள். காட்டிலும் கரடுமுரடான மலைப்பாதைகளிலும் நடந்து ஒரு சாலையை அடைந்தார்கள். அங்கு ஒரு லாரியில் ஏறி ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூல் போய் சேர்ந்தார்கள். அங்கு இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் நேதாஜி தொடர்பு கொண்டார். தான் யார் என்பதையும் இத்தாலிக்கு செல்ல விரும்புவதையும் தெரிவித்தார். தூதரக அதிகாரிகள் இது பற்றிய தகவலை இத்தாலி அரசுக்கு தெரிவித்தனர். பதில் வர தாமதமாயிற்று. எனினும் நேதாஜி பொறுமையுடன் காத்திருந்தார். இறுதியில் அவரை அழைத்துச் செல்ல ரோமிலிருந்து 2 தூதர்களை இத்தாலி அரசு அனுப்பி வைத்தது. மார்ச் 18ஆம் தேதி காலை நேதாஜி அந்த இருவருடனும் புறப்பட்டார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பதே நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்ற நேதாஜி ரயில் மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு சென்றார். ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வாதிகாரியான ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார். இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் வாக்குறுதி அளித்தார். இந்தியாவை பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் நேதாஜி ஒப்பந்தம் செய்து கொண்டார். பின்னர் ஜெர்மனியில் 4000 படைகளை கொண்ட இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்தார் நேதாஜி. 2வது உலகப் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஜெர்மனிக்கு ஆதரவாக ஜப்பான் குதித்தது. வெகு எளிதாக சிங்கப்பூரை கைப்பற்றியது. 1942ஆம் ஆண்டு சிங்கப்பூரில் இருந்த பிரிட்டிஷ் ராணுவம் ஜப்பானிடம் சரணடைந்தது. ஜப்பானிடம் சரணடைந்த பிரிட்டிஷ் படைகளில் இந்திய ராணுவத்தினர் இருந்தனர். அவர்கள் இந்திய தேசிய ராணுவத்தில் இணைந்தனர். போரில் ஜப்பான் கை ஓங்கிக் கொண்டிருந்தது. ஜப்பான் உதவியுடன் இந்தியாவை விடுவிக்க முடியும் என்று நேதாஜி கருதினார். அதற்காக ஜப்பானுக்கு செல்ல முடிவெடுத்தார். ஜப்பானுக்கு எப்படி செல்வது? கடலில் அமெரிக்க, பிரிட்டிஷ் கப்பல்கள் ஆய்வு மேற்கொண்டிருந்தன. நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்ய முடிவெடுத்தார். இந்த பயணம் ஆபத்தானது என ஜெர்மன் அதிகாரிகள் எச்சரித்தனர். ஆனால் நேதாஜி துணிவுடன் 1943ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி ஜெர்மனியில் உள்ள நீல் என்ற துறைமுகத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பலில் பயணமானார். அவருடைய செயலாளர் கர்னல் ஹசன், ராணுவ அதிகாரி குலாம் ஹைதர், ஒரு ஜப்பான், ஒரு ஜெர்மன் அதிகாரிகள் உடன் சென்றனர். எதிரிகளின் போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றின் பார்வையில் சிக்காமலும் விமான குண்டுவீச்சில் அகப்பட்டுக் கொள்ளாமலும் நேதாஜியின் நீர்மூழ்கி கப்பல் ஆப்பிரிக்க கண்டத்தை சுற்றி கொண்டு இந்து மகா சமுத்திரத்தில் பிரவேசித்தது. மடகாஸ்கர் தீவுக்கு 400 மைல் தூரத்தில் ஜப்பான் அனுப்பி வைத்திருந்த நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நேதாஜியின் நீர்மூழ்கி கப்பலை வரவேற்றது. ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஜப்பான் நீர்மூழ்கி கப்பலுக்கு நேதாஜி மற்றும் அவருடன் வந்தவர்கள் மாறினர். பயணம் தொடர்ந்தது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கு மே 6ஆம் தேதி நீர்மூழ்கி கப்பல் சென்றடைந்தது. நேதாஜியின் கப்பல் பயணம் 3 மாதங்களுக்கு நீடித்தது. 2ஆம் உலகப் போர் சமயத்தில் எங்கும் விமானங்கள் மூலம் குண்டுமழை பொழிந்து வந்த நிலையில் தனது உயிரை பொருட்படுத்தாமல் 3 மாதங்கள் நீர்மூழ்கி கப்பலில் பயணத்தை மேற்கொண்டார் நேதாஜி. பின்னர் சுமத்ராவில் 1 வாரம் தங்கிய பின் அங்கிருந்து விமானம் மூலம் ஜப்பான் சென்றார். ஜப்பான் அரசு இந்தியாவின் விடுதலைக்கு உதவுவதாக நேதாஜிக்கு வாக்குறுதி அளித்தது. ஜப்பானிலிருந்து புறப்பட்ட நேதாஜி ஜூலை 22ஆம் தேதி சிங்கப்பூருக்கு சென்றார். சிங்கப்பூர் மக்கள் மட்டுமின்றி மலேசியா, சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாட்டின் மக்களும் நேதாஜிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிங்கப்பூரில் தேசிய ராணுவ அதிகாரிகளை அழைத்து பேசிய நேதாஜி போருக்காக புதிய வியூகங்களை வகுத்தார். நேதாஜி மாணவராக இருந்தபோதே தேசிய ராணுவ படையில் சேர்ந்து ராணுவ பயிற்சி பெற்றிருந்தார். எனவே ராணுவத்தின் செயல்பாடுகளை நன்கு அறிந்தார் சுபாஷ். அவருடைய போர்த்திறன் ராணுவ அதிகாரிகளையே திகைக்க வைத்தது. அதன்பின் நேதாஜியின் பெயர் உலகமெங்கும் பரவியது. 1943ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சுதந்திர இந்திய அரசாங்கத்தை சிங்கப்பூரில் அமைத்தார் நேதாஜி. பிரதமர் பதவியையும் ராணுவ தளபதி பொறுப்பையும் அவரே ஏற்றார். பெண்கள் படையின் தளபதியாக தமிழரான மேஜர் லட்சுமி சாமிநாதன் நியமிக்கப்பட்டார். சுதந்திர அரசாங்கம் அமைக்கப்பட்ட 2 நாட்களில் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான போர் பிரகடனத்தை நேதாஜி வெளியிட்டார். அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் குறுகிய காலத்தில் பலப்படுத்தினார் நேதாஜி. தேசிய அரசாங்கம் பல பள்ளிக்கூடங்களை திறந்து புதிய நாணயங்களை வெளியிட்டது. சுதந்திர அரசாங்கத்தின் தலைமையகம் சிங்கப்பூரில் இருந்தது.
பிறகு ரங்கூனுக்கு மாறியது. இந்த அரசாங்கத்தின் கிளை அலுவலகங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் அமைக்கப்பட்டன. நேதாஜியின் சுதந்திர அரசுக்கு ஜப்பான், பிலிப்பைன்ஸ், ஜெர்மன், இத்தாலி, அயர்லாந்து முதலிய நாடுகள் அங்கீகாரம் அளித்தன. சுதந்திர அரசுக்கென தனியாக வங்கி தொடங்க வேண்டுமென கருதிய நேதாஜி அதற்கான பணிகளில் ஈடுபட்டார். இதற்கு எவ்வளவு பணம் வேண்டுமென முஸ்லிம் சகோதரர் ஒருவர் கேட்டார். அதற்கு நேதாஜி 50 லட்சம் ரூபாய் ஆகும் என கூறியவுடன், முதலில் 30 லட்சம் தருகிறேன், பிறகு மீத தொகையான 20 லட்சத்தை தருவதாக அந்த இஸ்லாமிய சகோதரர் கூறினார். 2 வாரங்களில் ஆசாத் பேங்க் என்ற வங்கி தொடங்கப்பட்டது. இந்திய தேசிய ராணுவத்திற்கும் சுதந்திர அரசுக்கும் ஏராளமான பணம் தேவைப்பட்டது. இதற்கு மக்கள் ஏராளமான நன்கொடைகள் அளித்தனர். நேதாஜிக்கு அளிக்கப்பட்ட மாலைகள் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஏலம் போகின. பர்மாவில் மட்டும் சுமார் 8 கோடி ரூபாய் வரை வசூலானது. நன்கொடைகள் மூலம் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை நேதாஜி வாங்கினார். அப்போது இந்திய தேசிய ராணுவத்தில் 50,000 வீரர்கள் இருந்தனர். 1500 ராணுவ அதிகாரிகள் அவர்களை வழி நடத்தினர். மேஜர் லட்சுமி சாமிநாதன் தலைமையிலான பெண்கள் படையில் 1200 பேர் இருந்தனர். இப்பிரிவில் தற்கொலை படை ஒன்றும் இயங்கியது. இவர்கள் முதுகில் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு எதிரி படைகளின் டாங்கிகள் அணிவகுத்து வரும்போது பாய்ந்து சென்று குறுக்கே படுத்துக் கொள்வார்கள். டாங்கிகள் அவர்கள் மீது ஏறும்போது குண்டுகள் வெடித்து டாங்கிகள் சின்னா பின்னமாகி சிதறும். டெல்லி சலோ என்று நேதாஜி கட்டளையிட்டதும் இந்திய தேசிய ராணுவத்தினர் இந்தியாவுக்குள் நுழைந்தனர். பல இடங்களில் பிரிட்டிஷ் படைகள் தேசிய ராணுவத்திடம் தோற்று பின்வாங்கியது. ஜான்சி ராணி படை பல மைல்கள் முன்னேறியது. அவர்களிடம் ஆங்கிலேய ராணுவம் சரணடைந்தது. விரைவில் இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ் படைகள் விரட்டியடிக்கப்படும் என்றும் டெல்லியில் சுதந்திர கொடியை நேதாஜி பறக்க விடுவார் என்றும் எல்லோரும் நினைத்தனர். ஆனால் போரில் திடீரென திருப்பம் ஏற்பட்டது. போரில் பிரிட்டனுக்கு ஆதரவாக அமெரிக்கா குதித்ததும் போரின் போக்கே தலைகீழாக மாறியது. பர்மாவில் இருந்த ஜப்பான் படைகள் பின்வாங்கின. அமெரிக்க தளபதி மக்கார்தா பெரும் படையுடன் ஜப்பானை நெருங்கிக் கொண்டிருந்தார். 1945 ஏப்ரல் 30 ஜெர்மன் தலைநகரான பெர்லின் நகரை ரஷ்ய படைகள் கைப்பற்றியதும் இனி தப்ப வழியில்லை என்பதை அறிந்து ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். அதைத் தொடர்ந்து அமெரிக்காவிடம் ஜப்பான் சரணடைந்தது. அப்போது மலேசியாவில் இருந்த சுபாஷ் தகவல் அறிந்ததும் கார் மூலம் சிங்கப்பூர் சென்றார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ராணுவ தளபதிகளுக்கு கட்டளைகளை பிறப்பித்தார். முக்கியமாக ஜான்சி ராணி படையில் உள்ள பெண்களை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தினார். இதற்கிடையே ஜப்பான் அரசிடமிருந்து நேதாஜிக்கு ஒரு செய்தி வந்தது. ரஷ்யா வசம் இருக்கும் மஞ்சூரியா பகுதிக்கு உங்களை பத்திரமாக சேர்த்து விடுகிறோம். அதன் பிறகு என்ன செய்வது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த செய்தி. அதன்படி அடுத்த நாள் காலை பாங்காக் செல்வதென்றும் அங்கிருந்து மஞ்சூரியாவுக்கு புறப்படுவது என்றும் நேதாஜி தீர்மானித்தார். 1945 ஆகஸ்ட் 16 சிங்கப்பூரில் இருந்து புறப்படுவதற்கு முன் நேதாஜி 2 செய்திகளை வெளியிட்டார். அதில் முதலாவது செய்தி, இந்திய தேசிய ராணுவத்தினருக்கு வணக்கம். ஜப்பான் சரணடைந்து விட்டாலும் டெல்லியை அடைய பல வழிகள் இருக்கின்றன. இந்தியாவை மீட்பதுதான் நமது லட்சியம் என்பதே அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அடுத்த செய்தி, கிழக்கு ஆசியாவில் வாழும் மக்களுக்கு நமது வரலாற்றில் இதற்கு முன் கண்டிராத நெருக்கடியான நேரம் இது. நமது தற்காலிக தோல்வியைக் கண்டு மனம் தளராதீர்கள். இந்தியாவின் விடுதலையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வெகு விரைவில் இந்தியா சுதந்திரம் அடையும். ஜெய்ஹிந்த் என தெரிவித்தார். அன்று அவர் குறிப்பிட்டிருந்ததன்படியே சரியாக 2 ஆண்டுகளில், அதாவது ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா விடுதலை பெற்றது. இந்த செய்தியை வெளியிட்டு அன்று காலை 10 மணிக்கு பாங்காக் சென்றார் சுபாஷ் சந்திரபோஸ். அதன் பின்னர் பாங்காக்கில் இருந்து தென் வியட்நாமின் சைகோன் நகருக்கு விமானம் மூலம் சென்றார் நேதாஜி. அவருடன் ராணுவ தளபதி கர்னல் ஹபீப் உர் ரஹ்மான், சுதந்திர அரசாங்கத்தின் பிரச்சார இலாகா மந்திரி பதவி வகித்த தமிழர் S.A. ஐயர் ஆகியோர் உடன் சென்றனர். விமானம் சைகோன் விமான தளத்தில் இறங்கியது. அங்கு ஜப்பானிய போர் விமானம் ஒன்று புறப்பட தயாராக இருந்தது. அதில் ஒருவருக்கு மட்டுமே இடம் இருக்கிறது என்றும் நேதாஜி மட்டும் வரலாம் என்றும் விமானத்தில் இருந்த ஜப்பானிய அதிகாரிகள் தெரிவித்தனர். சைகோன் நகரை எந்த நிமிடமும் பிரிட்டிஷ் அமெரிக்க படைகள் தாக்கலாம் என்ற நிலை இருந்தது. அந்த படைகளிடம் சிக்கினால் தன்னை கைது செய்வது நிச்சயம் என உணர்ந்தார் நேதாஜி. பின்னர் விமானத்தில் ஏறி அமர்ந்தார். இந்த நிலையில் கடைசி நேரத்தில் இன்னொருவர் வரலாம் என ஜப்பானிய அதிகாரிகள் கூறினார்கள். இதனை அடுத்து ஹபீப் உர் ரஹ்மான் நேதாஜியின் அருகில் அமர்ந்தார். விமான நிலையத்தில் கூடியிருந்தவர்களை பார்த்து நேதாஜி ஜெய்ஹிந்த் என்று கூறினார். விமானம் புறப்பட்டது. ஆனால் விமானம் எந்த இடத்திற்கு போகிறது என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. அதுவே நேதாஜியின் கடைசி பயணமாக இருக்கும் என்றும் யாரும் நினைக்கவில்லை. பின்னர் ஆகஸ்ட் 19 நேதாஜி இறந்து விட்டதாக ஜப்பான் ரேடியோ அறிவித்தது. அதில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்க தலைவர் நேதாஜி
1945 ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஜப்பானிய அரசுடன் பேச்சு நடத்த விமானத்தில் புறப்பட்டார். 18ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு பார்மோசா தீவில் உள்ள மைஹோக்கு விமான நிலையத்தில் அவர் சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகியது. அதில் அவர் மரணமடைந்தார். அவருடன் விமானத்தில் பயணம் செய்த ஜெனரல் சுனமாசா என்ற ஜப்பானிய அதிகாரியும் உயிரிழந்ததாகவும் நேதாஜியின் உதவி தளபதி ஹபிபுர் ரஹ்மான் உட்பட 4 பேர் காயமடைந்ததாகவும் ஜப்பான் அரசு அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலைய செய்தது. எனினும் இந்த செய்தியை இந்திய தலைவர்கள் நம்பவில்லை. நேதாஜி இறந்துவிட்டார் என்றால் அவர் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என அவர்கள் கேள்வி எழுப்பினர். இவ்வாறு அவரின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்றே கூறி வந்தனர். 1949ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய முத்துராமலிங்கம், சுபாஷ் சந்திர போஸ் விமான விபத்தில் இறக்கவில்லை என அங்கிருந்த மக்களிடம் உறுதிபட கூறினார். மேலும் நேதாஜி என்னிடம் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் தக்க தருணத்தில் அவர் நம்மிடம் வருவார் என உணர்ச்சிகரமாக பேசினார். இந்தியா முழுவதும் உள்ள நேதாஜியின் தொண்டர்களும் அவரின் குடும்பத்தினரும் நேதாஜியின் மரணம் பற்றிய உண்மை தகவலை வெளியிட வேண்டும் என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து 1956ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான மத்திய அரசு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் பற்றிய உண்மைகளை கண்டறிய 3 பேர் கொண்ட விசாரணை ஆணையத்தை அமைத்தது. அந்த விசாரணை கமிட்டி டோக்கியோ, சைகோன், பாங்காங் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று ஆய்வு செய்து அறிக்கையை மத்திய அரசிடம் சமர்ப்பித்தது. இதில் விசாரணை ஆணையத்தில் உள்ள 3 பேரில் 2 நேதாஜி விமான விபத்தில் இறந்தது உண்மை என அறிவித்தனர். ஆனால் குழுவில் இடம்பெற்றிருந்த மற்றொருவரான சுரேஷ் சந்திர போஸ் நேதாஜி இறக்கவில்லை என்று அவர்களுக்கு மாற்றாக தனி அறிக்கை கொடுத்தார். விசாரணை ஆணையத்தில் இடம்பெற்ற 3 பேரின் மாறுபட்ட அறிக்கையால் மீண்டும் நேதாஜி மரணத்தில் சிக்கல் நீடித்தது. பின்னர் 1967இல் பிரதமர் இந்திரா காந்தி ஆட்சியின் போது நேதாஜி மரணம் தொடர்பாக சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் மீண்டும் விசாரணை ஆணையம் அமைக்க கோரி 350 எம்பிக்கள் கையெழுத்திட்டு குடியரசுத் தலைவரிடம் மனு கொடுத்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட குடியரசுத் தலைவர் பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி GD கோசலாவை கொண்ட ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்தார். நீதிபதி GD கோசலா விசாரணை அறிக்கையிலும் நேதாஜி விமான விபத்தில் இறந்தது உண்மைதான் என குறிப்பிட்டிருந்தது. ஆயினும் நீதிபதி GD கோசலா விசாரணை அறிக்கையை நேதாஜியின் தொண்டர்கள் குடும்பத்தினர் ஏற்கவில்லை. இன்னும் நேதாஜி உயிருடன் தான் இருக்கிறார் எனவும் கூறி வந்தனர். இந்நிலையில் 1992ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அரசு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு பாரத ரத்னா விருது வழங்க முடிவு செய்தது. ஆனால் நேதாஜி மரணத்தில் உள்ள உண்மைத்தன்மையை மத்திய அரசு வெளிக்கொண்டு வரவில்லை என கூறி அவரது குடும்பத்தினர் விருதை வாங்க மறுத்துவிட்டனர். பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அளித்த பேட்டி ஒன்றில், நம்மிடம் இருக்கும் நேதாஜி தொடர்பான ரகசிய ஆவணங்களின் அடிப்படையில் நேதாஜி விமான விபத்தில் இறந்தார் என்ற செய்தி பொய்யானது என்றும் இச்செய்தி அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு தெரியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்த சீனாவின் மஞ்சூரியா பகுதிக்கு நேதாஜி தப்பிச் சென்ற போது அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் எனவும் குறிப்பிட்டார். பின்பு 1953ஆம் ஆண்டு வாக்கில் நேதாஜி தூக்கிலிடப்பட்டு இறந்தார் எனவும் பரபரப்பு குற்றம் சாட்டினார். சுப்பிரமணியன் சுவாமியின் இந்த கருத்துக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனினும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எழுந்த நிலையில் அவர் தொடர்பான ரகசிய ஆவணங்களை வெளியிட வேண்டும் என நேதாஜியின் குடும்பத்தினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதனால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு 2017ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் தேதி நேதாஜியின் 119வது பிறந்த நாள் அன்று நேதாஜி தொடர்பான 100 ஆவணங்களையும், மார்ச் மாதம் 50 ஆவணங்களையும், பின்னர் அதே மாதம் 25 ஆவணங்களையும் என மொத்தம் நேதாஜி சம்பந்தப்பட்ட 175 ஆவணங்களை மத்திய அரசு வெளியிட்டது. இந்த ஆவணங்கள் 1956ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையிலானவை. இவை அனைத்தும் தேசிய ஆவண காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தேசிய ஆவண காப்பகத்தின் இணையத்திலும் இந்த ஆவணங்களை பார்க்க முடியும். இந்த ஆவணங்களில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த அறிவிப்புக்கு காங்கிரஸ் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் இச்செய்திக்கு மறுப்பு தெரிவித்தனர். நேதாஜியின் மரணம் வேண்டுமானால் சர்ச்சைக்குள்ளானதாக இருக்கலாம், ஆனால் இந்திய சுதந்திரத்திற்கான அவரது முழக்கங்களும் போராட்டங்களும் என்றும் அழியா புகழ் பெற்றவை. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் இன்றளவும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை.